ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு சூப்பரான ஒரு ஜாப் தான் வந்து பார்க்க போகிறோம். அதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்தால் வந்து இது அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நபார்ட், அதாவது நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது ஃபுல் அண்ட்லி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, கவர்மெண்ட்டு தான் வந்து இது ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் அந்த போஸ்ட்டுக்கு தான் வந்து இப்போ ரெக்யூர்மெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது nabaard.org இந்த வெப்சைட்டில் தான் போய்ட்டு விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அக்டோபர் 2ஆம் தேதியிலேருந்தே இதற்கு விண்ணப்பிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி கம்யூனிட்டி வைஸ் வந்து வேக்கன்சியும் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 108 வேக்கன்சி. யூஆர்னா ஜென்ரல் கேட்டகரி எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்கனாலும் விண்ணப்பிச்சுக்கலாம். எஸ்சி எஸ்டி உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஏன்னா கவர்மெண்ட் ஜாபில் எல்லாத்துலேயுமே வந்து அதுதான் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஓபிசி சர்டிஃபிகேட், பிசி எம்பிசியை தான் ஓபிசின்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். ஓபிசின்னு தனியாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இருக்குது. யார்கிட்டையாச்சும் இல்லைன்னா சொல்லுங்கள், நான் வாங்கி தரேன். அதே மாதிரி தான் எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட்டை ஃபோட்டோ வச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணித்தரேன். ஓஏன்னு சொல்லுவாங்க, ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் அந்த போஸ்ட்டுக்கு தான் நம்ம தமிழ்நாட்டை இது வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். டோட்டலாக 5 வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா 108 வேக்கன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி ஆஃபீஸ் அட்டெண்டன்ட்டுக்கு எந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஆஃபீஸ் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து கேரி பண்ணுறது, பேப்பர்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கப்போர்ட்லேருந்து ஏதாச்சும் தேவையில்லாத ரிமூவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வேலை எதெல்லாம் இருக்குமோ அந்த மாதிரியான வேலை தான் வந்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரையிலும் 10th வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து தாராளமாக 10th படித்தவங்களாம் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இதில் ஒரு கண்டிஷன் வந்து சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் போஸ்டிங் கிராஜுவேஷன் வந்து படிச்சுன்னு இருக்கிறவங்களோ இல்லை அண்டு ஹையர் குவாலிஃபிகேஷன் வந்து இதற்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமானது ஏஜ் தான். அந்த ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 வயசுலேருந்து 30 வயசு வரல இருக்கிறவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ்க்கும் ஓபிசிக்கு 3 இயர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேட்டகரிக்கு 10 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனு விடோஸுக்குன்ட்டு அதுவும் செப்பரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அது வேணும்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதை வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். உங்களுக்கு 90 நிமிஷத்துக்கு 120 மார்க்குக்கு 120 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குமா. ஓகேவா, அதுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கோ. ஆல்ரெடியே வந்து இந்த சிலபஸ் தான் வந்து கேட்குறாங்க இல்லையா, அதுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் தாராளமாக இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்தவரை சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் இந்த மாதிரியான இடத்துல எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து இருக்குது. இதில் லிஸ்ட்டில் இல்லாதவங்க நியர்பையில் உங்களுக்கு எது இருக்கோ அதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதற்கான முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸு. ஓகேவா, எஸ்சி எஸ்டி அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 50 ருபீஸும், ஓபிசி அப்புறம் வந்து ஜெனரல் கேட்டகரியில் வராங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 450 + 50 ருபீஸு, டோட்டலாக 500 ருபீஸ் வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து ஃபீஸ் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதே மாதிரி லோக்கல் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 21 அக்டோபர் அப்படின்ட்டு மென்ஷனும் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான வீடியோ தான். நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இதற்கான எக்ஸாமினேஷன் வந்து நவம்பர் 21ஆம் தேதி இருக்கும் அப்படின்றதையும் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க. யாருக்கிட்டையாச்சும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபோட்டோ வச்சு இல்லைன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.